நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக டிஎன்ஏ பிரசன்ன மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் சில்வியா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு சனி பயிற்சி பத்தி பார்க்க போறோம். முதல்ல சனி பயிற்சினா என்னன்னு சொல்லிடுங்க மேம். ஓகே, வர மார்ச் 6ஆம் தேதி வந்து நம்மளுடைய சனி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. பொதுவா சனி அப்படின்னாலே கர்மகாரகன், ரொம்ப பயமா இருக்கும். சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆச்சுனாலே ஓகே அப்படின்னு எல்லாரும் பயந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகம் வந்தாலே வந்து எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் பயந்துக்குவாங்க. ஸோ இன்னைக்கு எந்தெந்த ராசிக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆதிக்கம் செலுத்துது, என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த கர்ம பலன்கள் மூலியமா அது வந்து கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே மேம், சூப்பர் சொன்னீங்க. இப்போ முதலாவது ராசியா மேஷ ராசி நேயர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் தருமா? அதாவது மேஷராசிக்காரங்க கிட்ட போய் நீங்க வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க. இதுக்கு மேல என்னடா நமக்கு இருக்கணும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுல வேற இவரு வேற வந்துட்டாரா, இனி டோட்டல் டேமேஜ் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு மேஷராசிக்கு. ஆனா எல்லாரும் கேட்டா அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க, நம்ம என்னதான் வந்து நல்லது சொன்னாலுமே கீழே கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவாங்க. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன ராசிகள் பத்தி நம்ம பொது பலன்கள் பேசினாலும் அவங்களோட சுயஜாதகம் தான் பேசும். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த மேஷத்துக்கு வந்து கோச்சாரம் அடிப்படையில் தான் நம்ம பேசுறோம். ஸோ கோச்சாரம் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து 12ல சனி வருது. ஸோ இவங்களுக்கு முக்கியமா வந்து சிரசு சனி ஸ்டார்ட் ஆகுது. சிரசுனா தலை. ஸோ இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 30 வயசுல ஸ்டார்ட் ஆயிருக்கும் சில பேர்த்துக்கு எல்லாமே வந்து. இது ரெண்டாவது சனியாவும் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது சனி வந்து ரொம்ப பாதிக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு 50-50 கணக்குல எடுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் அந்த 2.5 வருஷத்துல வந்து அவங்களுக்கு சனி இருக்கிற இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்திருப்பாங்க அப்படின்னா மேஷ ராசி லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி ஸ்தானத்துல இருந்து வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு. அதாவது அவர் சும்மாவே அவர் வந்து வேற லெவல். அவர் பாதகாதிபதியில இருக்கும்போது அவர் எப்படி செய்வாரு, இதுதான்ப்பா உனக்கு நேரம், இது என்னோட நேரம்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பாதகத்தை கொடுத்திருப்பார். அதனாலதான் அவங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஃபெட்டப்பா பேசுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப மேஷராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன். நான் இப்போ சொல்றேன், கம்ப்ளீட்டா நல்ல பலன் நான் சொல்ல வரல. ஏன்னா விரைய சனியாவும் வராரு, 12ல சனி பிளஸ் இவங்களுக்கு வந்து 7.5 சனி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சிரசு சனி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப வந்து சிரசு அப்படின்னாலே தலை, மண்ட கோளாறுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இப்ப வந்து என்ன பண்ணுவோம்னா கோளாறு இந்த சென்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நிறைய விஷயங்களை சிந்திக்க வைப்பாரு. நாமே இப்படி இருந்தோம், இனிமேல் இப்படி மாறக்கூடாது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் மேஷராசி லக்னக்காரர்களுக்கு இந்த டைம்ல ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இந்த டைம்ல அவங்க எந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ண இது மாதிரி தான் இருக்குமா? இப்ப லாஸ்ட் அந்த 2.5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா கூட பிறந்தவங்களோட சண்டையா இருக்கும். வீட்டுல இருக்கவங்க கணவன் மனைவி யாரா இருந்தாலும் சரி, ஐயோ இவங்க கூட எல்லாம் வாழவே முடியாதுங்கிற அளவுக்குலாம் வந்து அவங்க வந்து இந்த அளவு ஆக்சுவலா அது வந்து கர்மம் சனி. அவர் வந்து இப்படியே இங்க நின்று கை ஆட்டிட்டே இருப்பாரு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. அது மாதிரி அவங்க வச்சு ஆட்டி படைச்சிருக்கோம். ஸோ இந்த டைம்ல 12ல போனேன்னா 12 வந்து என்னது உங்களுடைய சுகபோக ஸ்தானத்துல போய் சனி உட்காந்தாருன்னா பிளஸ் வந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த 2 காம்பினேஷனும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1-12 அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ இவங்க கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த டைம்ல கைக்கூடி வருமா? ஆக்சுவலா இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரிஷபம் எடுத்துக்கிட்டோம்னா சனி பாக்குது. அப்ப மேஷத்துக்கு அது 2ஆம் வீடு தானே. அப்ப குடும்பஸ்தான அமைப்பு அதுலயே வந்துடும். ஆனா இவங்க வந்து என்ன சொல்றது, இப்பவே அவங்க வந்து குடும்பஸ்தானத்துக்கான விஷயங்கள், ஏன்னா சனி மந்தக்காரகன், எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் பண்ணுவார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்கள் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் அப்புறம் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 1 வருஷம் சூப்பரா இருக்க போகுது. அடுத்த ரெண்டாவது வருஷம் இப்ப எடுக்கக்கூடிய எல்லாமே அடுத்த டைம்ல பண்ணா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். இப்ப ஒண்ணும் பண்ணலைன்னா அப்ப சனி ஒண்ணு கொடுக்க மாட்டாரு. அப்ப வீடு, வாகனங்கள், தொழில் முன்னேற்றம் கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும். சேஞ்ச் அவங்களுக்கு 100% மாற்றம் இருக்கும். மாற்றம் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. இப்போ எந்த மாதிரி காரியங்களை அவங்க கை வைக்கவே கூடாது, டைம்ல வச்சிடாதீங்கன்னு எதை சொல்லுவீங்க? ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்ப மாணவர்கள், பெண்களுக்கான எந்த சிறப்பு பலன்கள் இருக்கா சனியால்? இப்ப மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, சனி வந்து மந்தக்காரகன் சொன்னேன் இல்லைங்களா. அப்ப என்னன்னா படிப்பு கொஞ்சம் டாமினேட் பண்ணும். அப்போ வந்து கொஞ்சம் எப்பவுமே வந்து சனி கெட்டவர் கிடையாது, அவரோட கிரகத்துக்கு உண்டான பலன் கொடுப்பாரு. ஆனா சனி பகவான் ஹார்ட் ஒர்க்கையும் குறிக்கும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா
அவர் ஐயோ இவன் என்ன பண்ணாலும் படிக்கிறான், நம்ம இவனுக்கான விஷயங்களை கொடுக்கணும். என்னைக்கு வந்து ஒருத்தங்க சனி வந்து பிசினஸ் தொழில யோசிக்க கூடியவர் தான் சனி. அவரை நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அங்க அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. நம்ம கரெக்டா இருந்தா அவரு நம்ம கிட்ட 100% இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது பரிகாரம் கோயில் இருக்கா ஐயா எனக்கு காப்பாத்தின்னு போய் சரணடைறதுக்கு? சோ சனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலே வந்து நமக்கு வந்து ஆஞ்சநேயர் தாங்க. ஆஞ்சநேயரை கெட்டியா பிடிச்சுக்கணும். வேற என்ன மாதிரி பரிகாரங்கள் இருக்கா? வேற என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்ல போனா ஈஸ்வரன், நம்ம வந்து சிவன் கிட்டையும் ஆஞ்சநேயர் கிட்டையும் வந்து போய் நம்ம சனி பகவான் பேர்லயும் இவங்க பேர்லயும் வந்து அர்ச்சனை பண்ணா மட்டும் போதும். நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து சனி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்கள், சோ வயதானவர்கள், கால் இல்லாதவங்க, ஊனமுற்றோருக்கு உதவி செஞ்சீங்கன்னா மட்டும் போதும். நீங்க பெருசா அங்கெங்கனால போகாதீங்க. இவங்களுக்கு ஒரு 100 ரூபா சந்தோஷம் நீங்க வந்து சந்தோஷப்படுத்தணும். அதாவது இந்த மாதிரி சனி ரிலேட்டடான காரகத்துவம் இணைந்த மக்களை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா சனி சந்தோஷப்படுவாரு. உங்களுடைய கர்ம பலன்கள் விலகி நல்லது 100% மேஷராசி லக்னத்துக்கு நடக்கும். ஆக்சுவலி நீங்க சொன்னது எல்லாருக்குமே பொருந்தும். அடுத்தவங்களுக்கு கொடுத்து நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா சனி உங்களை பாத்துக்குவாருங்கிறது 100% ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி. நன்றி.